கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திற்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? என் கண்மலையின் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தில் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக எங்களோடு பேசுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 66 அதுல 9ஆம் வசனத்தோட வாசிப்போம். பிறப்பண்ணுகிறவராகிய நான் பிறச்செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பிரசவத்துக்காய் காத்திருக்கிறவங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரசவத்தை தடுக்கிற தேவன் அல்ல, அது என்ன, பிரசவிக்க பண்ணுகிற தேவன். அது என்ன பண்ணார்? பரிபூர்ண நல்ல சுகத்தோடு பலத்தோடு தாய்க்கும் குழந்தைக்கு நல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த சுகப்பிரசவத்தை பிறக்கிறதுக்கு எல்லா பதமே ஆசை உள்ள போனால் உடனே ஆபரேஷன் பண்ணணும், அந்த குழந்தை ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், அப்படி இப்படி சொல்லி இன்னைக்கு உள்ள போனால் சில பேரை பயன்படுத்தி வச்சுருக்காங்க. அதனாலே சில பேர் சுகப்பிரசவமே எனக்கு வேணாம், நான் ஆபரேஷன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதனால லைட்டாக என்ன பண்ண கத்திமா கிழிச்சு டக்குன்னு உடனே குழந்தை கொடுக்குறாங்க. அப்படி இல்லை, ஆண்டவராகிய தேவன் என்ன பண்றார்? நம்மளுக்கு நல்ல சுகத்தோடு கூட பலத்தோடு கூட நல்ல சுகப்பிரசவத்தை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்தெந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார், அது என்ன பண்ண தேவனால வந்தது ஆசீர்வாதம். ஒருவேளை குள்ளமா இருக்கலாம், ஒருவேளை ஹைட்டா இருக்கலாம், ஒருவேளை சீக்கிரத்துல இந்த குழந்தை அப்படி இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் அருமையாக நல்ல குழந்தைகளுக்கு நல்ல எதை கொண்டு என்ன பண்ணீங்க பயப்படாதீங்க, குழந்தை அப்படியாம ஒன்றும் ஆகாது. ஆண்டவர் நல்ல குழந்தைக்கு சுகத்தை கொடுப்பார். அந்த கற்பத்தை கனியை கொடுத்துருக்கிறார். அதை வகுத்து மேலே கை வச்சு, ஏசப்பா நீ குழந்தை கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி ஏசப்பாட்ட சொல்லி எப்படி நம்ம ஜெபம் பண்ணுறோமோ, உங்கள் குழந்தைக்கு நீ என்ன பண்ணுங்க, வகுத்துல கை வச்சு நீ ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த குழந்தை என்ன பண்ண நல்லா புஷ்டியும் பசுமையா என்ன பண்ணார், இந்த பூமியில் என்ன பண்ணார், அவங்க வகுத்துகளை வளர செய்கிற தேவன். சங்கீதம் 127 கூட எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 124 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு எது குழந்தை, ஒரு குழந்தை போதும், சோதர குழந்தை இல்லாமல் அப்படி இல்லை. நிச்சயமாக குழந்தை வேணும். அருமையான தேவன பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் சந்ததிகளாக உங்களை பார்க்கிறார். நீங்கள் தலைமுறைகளை காணும்படி தேவன் விரும்புகிறார். பிரசவத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்களா? நிச்சயமாக உங்களுக்கு பிரசவத்தை, சுகப்பிரசவத்தை தேவன் தருவார். அப்படி நீங்க கேளுங்க. இந்த வசனத்தை 66 ஏசாயா 66 9ஆம் வசனத்தை, ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, எனக்கு சுகப்பிரசவத்தை கொடுங்க. எனக்கு தெரிந்த சென்னையில் வாழ்ந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது 3.25 கிலோ இருந்துச்சு. 3.25 கிலோ இருந்துச்சு, ஆண் குழந்தை. ஆனால் அதை சொல்லுவாங்க டாக்டர், இது 3.25 குழந்தை இருக்குது, இது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். ஆனால் அந்த மகள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணா, நிச்சயமா எனக்கு ஏச பண்ணாமனுவார், எனக்கு சுகப்பிரசவம் தரேன்னு சொல்லி இந்த ஏசை 66:9 இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே டெய்லி என்ன பண்ணாரு, ஆமாம் ஜெபம் பண்ணிட்டே எனக்கு சுகப்பிரசவத்தை கொடுங்க ஆண்டவர், சுகப்பிரசவத்தை கொடுங்க. அதே மாதிரி சொன்னபடியே ஆப்ரேஷன் சொன்னவங்க கடைசியில் இல்லை சுகப்பிரசவம் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த பலனை ஆண்டவர் கொடுத்தார். அந்த மகள் என்ன சுகப்பிரசவத்தோடு கூட 3.25 கிலோ என்ன பண்ண அழகான குழந்தைய தாய்க்கு பிள்ளை நல்ல சுகத்தோடு கூட இருக்காங்க. அதுக்கு செய்த ஆண்டவர், அவர்களுக்கு செய்த ஆண்டவர் நிச்சயமா இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறார், உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர், பலத்தை கொடுக்கிற ஆண்டவர், ஆமை திடத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவர் சமூகத்தில் நீ விரும்புங்க. நீங்க விரும்புகிறது என்ன பண்ணுவார் ஆண்டவர், அவர் செய்கிற தேவன் நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்த ஆண்டவரே, ஏசப்பா என்னுடைய கற்பத்தையும் என்னுடைய வகுத்து குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, எனக்கு பிள்ளையை கொடுங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லி எனக்கு இந்த கற்பத்தின் கனியை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீ கேளுங்க. நிச்சயமா இவங்க வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை இறங்குகிறத நீங்க பார்க்க முடியும். டாக்டர் சொல்லியிருக்கலாம், அவங்க சொல்லியிருக்கிறான், இந்த தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. அவங்க சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது, இதனை விசுவாசிக்கும் பொழுது, முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் நீங்க 100க்கு 100 இதை நம்பும் பொழுது உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்துல அற்புதத்தை கொடுத்து சுகப்பிரசவத்தை கொடுத்து பிள்ளைகளை பார்ப்பீங்க. நீங்க ஆச்சரியப்படத்தக்க விதமாக தேவன் அதிசயங்களை உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வன். வசனத்தை சொல்லி சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, வானமும் அழியும் பூமி அழியும், தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் அழிந்து போவதில்லை. இந்த வார்த்தையெல்லாம் சொன்னபடி அப்படி நடக்கும். இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது.
தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறவங்க, படிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை நீ விசுவாசிச்சுனா விசுவாசிக்கு நடக்கும் அடையாளங்கள் ஆவன எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். நீங்க விசுவாசிங்க. எனக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, சுகப்பிரசத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்க. புதுசாக தம்பதி கல்யாணம் ஆகி ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்க அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு பெற செய்கிற ஆண்டவர். பவுல் சொல்றார், நான் பிரசவ வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி அந்த ஆத்துமாக்களுக்காக அவர் ஜெபம் பண்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாக நீ எந்தெந்த காரியத்தை ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் பிரவேசிக்க பண்ணி பெரிய ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன், நம்முடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ தடுக்காத ஆண்டவர் ஆசீர்வாதத்தை புறப்படுகிற தேவன். ஆண்டவரே, எந்தெந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் விரும்புகிறீர்களோ அது தடையில்லாமல் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தடைகளை உடைக்கிற வல்லமை உடைய பிள்ளைகளுக்கு அன்று உதவி செய்யறதுக்கு நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.